உணவும் ஆரோக்கியம்ல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வெல்கம் கற்பகவல்லி. Thank you so much. இன்னைக்கு என்னுடைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, 2 விதமான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்று வந்து கார்பனேட்டட் பெவரேஜஸ், ஒரு ஃபிஷ் மாதிரி வரும், அந்த மாதிரி 2 இருக்கு. இது வந்து 2ல எது பெட்டர், இல்ல 2மே வந்து வெரி பேட் ஃபார் ஹெல்த்தா? இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஸோ ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் பெருசா எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்றது தான் அந்த ஃபிஸியா வருது. ஸோ அது கண்டிப்பா ஹெல்தி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அதுல நிறைய கார்போனேட்டட் ஸ்டஃப் இருக்கு உள்ள, அண்ட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் சுகர், நிறைய சக்கரை, அதுல வெறும் சக்கரை மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை குடிச்ச உடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு கிடைக்கும். அந்த ஒரு ஃபிஸ் இருக்கிறதுனால, ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால அது வந்து ஒரு கூலண்ட் மாதிரி, அவ்வளவுதான். ஸோ அதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் செக்மெண்ட் மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னா அந்த நேம்லயே அது இருக்கு. ஸோ அது குடிச்ச உடனே ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, இமீடியட் எஃபெக்ட். இப்போ நான் அது குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு டயர்டா இருக்கும். விளையாடுறவங்க மெயினா ஸ்போர்ட்ல இருக்கிறதுனாலதான், ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்முலேட்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏன் அந்த ரீசன் அப்படின்னா, ஸோ விளையாடும் போது நிறைய டீஹைட்ரேஷன், பாடியோட வந்து தண்ணி கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் கம்மி ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நடுவில் குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த இன்ஸ்டன்டா அந்த எனர்ஜி கிடைக்குது. ஸோ எப்போதுமே வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னாலே நமக்கு தேவையானது வந்து சர்க்கரை, சுகர் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நமக்கு இம்மீடியட்டா எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாவே எந்த ப்ராசஸிங்கும் இல்லை, ஐ மீன் பாடியில போய் டைஜஷனுக்கு பெருசா டைம்லாம் எடுத்துக்காம இம்மீடியட்டா நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல உங்களுக்கு நிறைய சுகர் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கு. எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய இருக்கும், லைக் பொட்டாசியமா இருக்கலாம், மெக்னீஷியமா இருக்கலாம், இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு கிக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய கெஃபைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாடிக்கு ரொம்ப கெடுதி. நிறைய ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கெஃபைன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவு இருக்கு இல்லைங்களா? ஸோ கெஃபைன் வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸோட சேர்ந்து இந்த சுகர் கண்டென்ட்டோட சேர்ந்து எடுத்துக்கும் போது, கன்சியூம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் நிறைய பேர் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா ப்ரூவ் பண்றாங்க. பிகாஸ் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ரொம்ப ஃபேஷனா ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் கையில இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட்னே சொல்லலாம். அது யூஸ் பண்ணா இட்ஸ் ஓகே, நைஸ் அப்படிங்கிறது. பட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி. பிகாஸ் உங்களோட கால்சியம் அப்சார்ப்ஷனை இது தடை பண்ணுது. பிகாஸ் கெஃபைன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அண்ட் ஆல்சோ சுகர் லெவல் வந்து ஈக்குவலா எவ்வளோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல இருக்கு பாக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா அதே ஜாஸ்தியா தான் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க, ஃபால்ஸ் இதுதான் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது குடிக்காதீங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஸ்போர்ட்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ நாங்க ப்ரொஃபஷனலா இருந்து யாருக்கு எப்போ வேணும் அப்படிங்கறத நாங்க சஜஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுத்து என்ன மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, சில எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபார்முலேட் பண்றாங்க. ஸோ லெஸ் சுகர் இருக்கு, ஓரளவுக்கு மீடியமா சோடியம் கண்டென்ட், கெஃபைன் கண்டென்ட் வந்து ரொம்ப மினிமமா வச்சுட்டு நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஃபார்முலேட் பண்றாங்க. அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். பட் ஆனா அந்த ப்ரொஃபஷனல் அட்வைஸோட எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா பெட்டர். இல்ல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நாங்க எப்போ என்ன சொல்லுவோம்னா, கெஃபைன் அப்படிங்கிறது பாடியில இருக்கிற தண்ணியை பொதுவா எடுக்கும், ரைட்? ஸோ நிறைய கெஃபைன் எடுக்கிறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷனுக்கு அதுவே வந்து ஒரு காரணமாவே இருக்கு, நிறைய கெஃபைன் எடுக்கும் போது. ஸோ இப்போ இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரீசன் ஆஃப் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறது வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக. பட் இதே நீங்க ரொம்ப டெய்லி கன்சியூம் பண்ணிட்டே வரீங்கன்னா அதுவே டீஹைட்ரேஷனுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் மேஜரா வந்து டயபெட்டிஸ்க்கு சடனா இப்போ வந்து ஃபெயிண்ட் ஆகுறது, லோ சுகர் ஆகுது, அந்த மாதிரி ரீசன் எல்லாமும் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே வரும்போது சான்சஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறப்ப எனர்ஜி வேணும் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி குடிக்கிறாங்க. அந்த ஏஜ்ல அதை பழகிக்கிட்டு அதான் அந்த ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் பீப்புள் கூட ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபேஷன் ட்ரிங்க் மாதிரி ஆயிட்டு இருக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க். ஸோ அதனால நிச்சயமா கண்டிப்பா அட்வைஸ் பண்றது இல்லை. எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது அட்வைஸ்ட்.
அதுவுமே அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஃபார்ம் இது இருக்கு, கிரைட்டீரியாஸ் இருக்கு, பார்க்கணும். யாருக்கு எப்படி ஸ்வெட் ஆகுது, அவங்களோட யூரினேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸே சஜஸ்ட் பண்றோம். ஓகே. ஸோ அதனால காமனா நீங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஹை கிடைக்குது அப்படிங்கிறதுனால கன்சியூம் பண்றது இஸ் நாட் அட்வைசபிள். கண்டிப்பா. தேங்க்ஸ்மா. அதாவது நியூட்ரிஷனுங்கிறது சச் எ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, அதுல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு என்ன பண்ணலான்னு. பட் ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாதனால அதை வந்து தெரிய வைக்கிறது நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு த ஷோ. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். உங்களுக்கு வந்து கவனம் தேவை. ஃபியூச்சர்ல வந்து நம்ம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்லயே நாங்க சொல்றோம், வருமுன் காப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிட்டே இருப்போம். நன்றி ஃபார் கமிங் டு த ஷோமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.